மனசாலையும் நம்மளுடைய ஞானத்தாலையும் குரு பகவானை வேண்டிக்கோங்க. தலையில கொட்டிக்கிறோம். சுக்ராம் வரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் வதனோதரம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹு பிரணாயாய நமோ பார்த்த சமஸ்த துரித ஜெகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஆப்னேயாம் ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थम अस्य देवदेवस्य महादेवस्य अखिलांडकोटि ब्रह्मांड नायकस्य श्री गुरु भगवान स्वामिनः मेषराशि प्रवेश काले अत्य यजमानस्य गौतम भवस्य अपने गुरु भगवानुடைய மகிமை. குரு பகவான்னா யாரு அப்படி கேட்டீங்கன்னா நவக்கிரகத்துல சூரியனுடைய புத்திரனா இருக்கக்கூடியது குரு பகவான். சூரியனுக்கு ரெண்டு பசங்க, ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு புத பகவான். அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா 5வது இடத்துல குரு பகவான் வந்தா சுப நிகழ்ச்சி நடக்கும். மொத்தம் 12 கட்டம் இருக்கா. ராசி கட்டம் எத்தனை இருக்கு? 12 கட்டம். அந்த 12 கட்டத்துல 9, 5 இந்த ரெண்டு இடத்துல குரு பகவான் உட்கார்ந்தாரு அப்படின்னா கல்யாணம் ஆகாத பசங்க கூட கல்யாணம் ஆகும். வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க. கார் வாங்காதவங்க கார் வாங்குவாங்க. அது மாதிரி உயர் பதவி அடையாதவங்க உயர் பதவி அடைவாங்க. அதெல்லாம் யாருடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா குரு பகவான் அனுகிரகம் வேணும். அதனால குரு பகவானை போய் வியாழக்கிழமையில போய் குரு பகவான் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா 2 தகரீர் பழம் சொல்லக்கூடிய வாழைப்பழத்தை வாங்கிக்கணும். வெத்தலை பாக்கு அதை வாங்கிட்டு சாமந்தி பூ. குரு பகவானுக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்குமா. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தட்சிணாமூர்த்திங்கிற யாரு அப்படின்னா 64 அவதாரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நடராஜர் மூர்த்தி சோமாஸ் சொல்லக்கூடிய 64 இருக்கக்கூடிய அவதாரம் தட்சிணாமூர்த்தி. அதனால சிவசிவன் கோவில்ல தட்சிணாமூர்த்தியுடைய சிவலிங்கத்துக்கு பக்கத்துல இருப்பார் தட்சிணாமூர்த்தி. பின்னாடி பெருமா இருப்பாங்க, விஷ்ணு இருப்பாங்க சொல்லக்கூடிய பெருமா. குரு பகவான் நவகிரகத்துல இருப்பார். இந்த குருவுக்கும் தட்சிணாமூர்த்தியும் நிறைய வேறுபாடு இருக்கு. சுவாமி தான் தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தியா இருக்காரு. பெருமா குரு. தட்சிணாமூர்த்தி மேல யாருமே குருவா இல்ல. அதுக்கு அடுத்து யாரு இருக்கா? குரு பகவான் இருக்காரு. அது மாதிரி குரு பகவான் வழிபாடு நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் அடையும். எல்லா விதமான நன்மையும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும். இந்த குரு பயிற்சி உலகத்துடைய அனைத்து ஜீவராசிக்குமே நல்ல சந்தோஷமும் நல்ல ஆயுசும் நல்ல மன நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். அரஹர பார்வதி பதயே.